தம்பி விஜய் முடிவெடுக்க வேண்டும், தம்பி விஜய் முடிவெடுக்க வேண்டும். இவருக்கு முடிவு என்பது கிடையாது. ரொம்ப அலறுகிறார். விடிந்தால் எழுந்தால் தம்பி விஜய், தம்பி விஜய், எல்லாம் தம்பி விஜய், தங்கச்சி விஜய். இவர் வருவது திமுகவுக்கு முதல் சவால் தான். கண்டிப்பாக பிஜேபிக்கும் சவாலாகத்தான் இருக்கும். அவர் எந்த காரணம் கொண்டும் பிஜேபியோடு சேர மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒருவன் பிஜேபியோடு சேர்ந்தாலும் ராமதாஸுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். அதுபோல் இந்த சீமானோடு சேர்ந்தாலும் தெலுங்கு பேசுகிறவர்கள் மற்றவர்கள் இவர்களெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் இவர் திட்டி நீ தமிழன் இல்லை தமிழன் இல்லை என்று சொல்லி வைத்திருக்கிறார். அது மாதிரி நம்முடைய சீமான், அவருக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் 20%. அவர் தோக்கட்டும், அவர் ஜெயிப்பதற்காக கட்சி வைத்திருக்கவில்லை. ஆகவே அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். இதே எதற்கு விஜய் தன் சுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்சியில் இருக்கிற இளைஞர்களே ஒரு பக்கம் வந்து விடுவார்கள். ஆகவே இவருடைய நுழைவின் மூலம் முதலில் தொடை தெரியப்பட போகின்ற கட்சி சீமானுடைய கட்சி தான். அது அவருக்கு தெரிகிறது. அதனால தொங்க ஆரம்பித்திருக்கிறார். தம்பி விஜய் முடிவெடுக்க வேண்டும், தம்பி விஜய் முடிவெடுக்க வேண்டும். இவருக்கு முடிவு என்பது கிடையாது. நான் நுழைய வேண்டிய ஆள், கதவை திறப்பாயா என்று கேட்பதன் மூலம் இவருடைய பலவீனம் ரொம்ப தெளிவாக புலப்படுகிறது. ரொம்ப அலறுகிறார். விடிந்தால் எழுந்தால் தம்பி விஜய், தம்பி விஜய், எல்லாம் தம்பி விஜய், தங்கச்சி விஜய் இதான் பேசுவார். எல்லாம் இன்னமோ இவர் பெரிய பெரியப்பேன், சித்தப்பேன், ஐயா, அண்ணன், தம்பி, மாமே, இதெல்லாம் ஒரு அரசியல் என்று பேசுகிறார்கள். என்ன அவருடைய கொள்கை? இருக்கிறவனெல்லாம் தமிழன் என்னன்னு சொல்லுவதுதான் இவருடைய கொள்கை. இந்த கொள்கையை அவர் வைத்திருக்கிறாரு. இருந்தால் அவரும் போய்விடுவார். அவர் எங்கேயாவது சொல்லுவாரா இவன் தமிழன் இல்லை அவன் தமிழன் இல்லை விஜய் சொல்லுவாரா? இவருடைய கொள்கையை அவர் வைத்திருப்பதா சொல்வது என்பது இவருடைய கொள்கையை இவர் தான் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சிறந்த உளறுவாயர்கள், சிறந்த செமிகள் 2 பேர். ஒன்று நம்ம கவர்னர், இன்னொன்று சீமான். ஐயோ, இவர்கள் பேசி நாம் புரிந்து கொண்டு ஒன்றை செய்வது என்பது எளிதே இல்லை. ஆனால் ஓடுகிறது பாருங்கள் எல்லாருக்கும் காலம். இப்பொழுது இவருடைய வருகை அவரை துடை தெரிய போகிறது. இவர் மோடியை எதிர்த்து பேசினால்தான் சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம் நிற்பார்கள், இல்லாமல் இப்படி நிற்பார்கள். எதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்? கண்டிப்பாக பிஜேபியை எதிர்ப்பார், திமுகவை எதிர்ப்பார். இது 2ஐயும் எதிர்க்காமல் இவர் அரசியலுக்கு வருவது என்பது தேவையற்ற வேலை.